வந்துடலாம். ஆனா அதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் ஒழிக்கணும். நம்மளே நம்ம சாப்பிடணும், நோய்க்கு துட்டும் கொடுக்கணும், அப்புறம் அனுபவிக்கணும். ஐயோ அம்மா அப்பா, இந்த கடவுள் நம்ம இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு, இப்படி கடவுளை வேலை தட்டுறது. எந்த கடவுளையும் என்னை காப்பாத்துறது, எந்த சாமியாரையும் என்னை காப்பாத்தல தட்டுறது. எங்க காப்பாத்துறது? உன்னைய நீ காப்பாத்திக்கிறது வழி சொன்னே நீ செய்ய போறதுல, மத்த எங்க போறது சொல்லு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் குளிக்க உடனே அரை மணி நேரம் பொறுத்துதான் நீங்க சாப்பிடணும். இதை கலைக்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக இருக்கும். அடுத்து நம்ம உடல், பெண்கள் எப்பவுமே வெள்ளிக்கிழமை வாரத்துல ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தலைக்கு எண்ணெய் வைத்து தேங்காய் ஊற போட்டு 1 மணி நேரம் பொறுத்து குளித்து பாருங்கள். உடம்பு குளிர்ச்சி உஷ்ணம் பண்ணி அற்புதமாக செயல்படும். அதே மாதிரி அந்த பெண்கள் ஒரு லட்சுமி கடாசோடு இருப்பார்கள். அதை யாராவது நம்ம பெண்கள் பண்றாங்களா? கேரளால பண்றாங்க. அவங்களுக்கு முடிய பார்த்தோம் எப்படி இருக்கும். கேரளால அழகே என்ன முடிதான். அவங்க தான் இதை ஃபாலோ பண்றது, நம்ம யாரும் ஃபாலோ பண்றது. அடுத்தபடியாக சனிக்கிழமை ஆண்கள் சனிக்கிழமை 5 நாளைக்கு ஒரு முறையோ இல்ல வாரத்துக்கு ஒரு முறையோ தண்ணி இது எண்ணெயை போட்டு, தேங்காய் தான், வேற ஏதாவது தேவையில்லை, தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா ஊற போட்டு அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் போட்டு குளித்து விட்டு அதன் பிறகு பாருங்க உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். இதை யாராவது பயன்படுத்துவதில்லை. இதெல்லாம் கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமாக நம்ம நோய் நொடி இல்லாம வாழலாம். இது எதுக்குன்னா, நம்ம இவ்வளவு கொடுத்தோம், நீ அதையும் பண்ணாதான் இதாகும். நான் இங்க குணப்படுத்துறது வழி உனக்கு கொடுத்துருவேன். இது கஷ்டப்பட்டு கொடுத்தோம், கொஞ்சம் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னா நிச்சயமா வரும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது சாதத்தில் பார்த்தோன்னா சாதம் கம்மியா இருக்கணும். அதுக்கு ஒரு படி அதிகமா காய்கள் இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், அந்த காய் என்னது கொஞ்சமா சாதம் இவ்வளவு. ஏன்னா சாதம் எதுக்கு? நோயை உற்பத்தி பண்றதுக்கு. காய் எதுக்கு? நோய் வராம இருக்கிறதுக்கு. அதுதான் நோயெல்லாம் வரக்கூடாது. நம்ம நினைக்கிறதுல நோய் வரணும். நோய் வந்தாதான் நாம ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா அதனால நம்ம செயல்பாடு அப்படித்தானே. யாராவது நல்லா சிந்திச்சு பார்த்தீங்களா? நம்ம நோய் வரணும் தான் நம்ம சாப்பிடுறோம். நோய் வரக்கூடாதுன்னு யாரும் சாப்பிடலையே. நோய் வரக்கூடாதுன்றவங்க என்ன பண்ணணும்? 3/4 வயசு காய் இருக்கணும், 1/4 வயசு சாதணும். யாரும் வேலைக்கு ஆகாது. அது நோய் வரட்டும். அப்போ நம்மளே நோயை கூப்பிடுறோம். இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிங்க சொல்றேன். அடுத்தபடியாக இரவில் உண்ணும் உணவு, அந்த உணவாகப்பட்டது நம்ம என்ன பண்றோம்? பகல் நிறைய போய் தடுறது, நல்லா போய் தடுத்து அப்படியே போன உடனே நின்று தூங்கிடுறது. அது என்ன ஆகும்? போயிட்டு செரிமானம் ஆகாது.